ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது வெள்ளிக்கிழமை காலையில். இன்னைக்கு காலை சாப்பாடு சுட சுட இட்லியோட மல்லாட்டை சட்னி தான் செஞ்சுருந்தேன். மதிய சாப்பாட்டுக்கு சுட சுட சாதம், கேரட் கத்திரிக்காய் போட்டு சூப்பரான சாம்பார். அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வாழைப்பூ நம்ம தோட்டத்தில் காய்ச்சது, அதை எடுத்துகிட்டு சூப்பரான பொரியல் செஞ்சாச்சு. பசங்களுக்கு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வறுவல். சிம்பிளான ரெசிபி தான். இன்னைக்கான காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு இதுதான். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இன்னைக்கு முட்டைக்கோஸில் அருமையான பக்கோடா செஞ்சுருந்தேங்க. இந்த ரெசிபி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க இன்னைக்கான டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். வாழைப்பூவை கட் பண்ணி க்ளீன் பண்ண கொஞ்ச நேரத்திலே வாழைப்பூ கருத்து போயிடும். அந்த மாதிரி கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு வாழைப்பூவை கட் பண்ண உடனேவே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதில் வாழைப்பூவை போட்டு வைங்க. 1/2 hour கழித்து பார்த்தா கூட வாழைப்பூ கருத்துறாமல் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.